வெல்கம் டு சகி ஹோம்மேட் டிலைட்ஸ். இன்னைக்கு வெனிலா பட்டர் குக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 115 கிராம் பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதோட ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்து அதை சாஃப்டாகிற வரைக்கும் அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்படி நம்ம பார்க்குறப்பயே தெரியும், நல்லா ஷைனிங்காக இருக்கிற மாதிரி வந்ததையும் அதோட 55 கிராம் சுகர், பவுடர் சுகர் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதோட ஒரு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒன்லி 10 கிராம் முட்டை மட்டும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். அந்த முட்டை, அந்த பட்டர் ப்ளஸ் சுகர் எல்லாத்தோட நல்லா பிளெண்ட் ஆகி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் இதோட ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கணும். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மைதா 135 கிராம், கார்ன்ஃப்ளவர் 30 கிராம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து சீவ் பண்ணி எடுத்துட்டு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நம்மளுக்கு தேவையான பேட்டரை ரெடி பண்ணி வச்சுக்கணும். இது கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் மைதா, கார்ன்ஃப்ளவர் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த பேட்டர் சாஃப்ட் கன்சிஸ்டன்சி வர்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும்.
இப்போ N2 நாசில் எடுத்து அந்த நாசில் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டு அந்த பைப்பிங் பேக்கில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்ஸை சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட் போட்டு பைப்பிங் பேக்கை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான சைஸுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி ஓவனை 170 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீஹீட் பண்ணி எடுத்தாச்சு. அந்த ப்ரீஹீட் பண்ண அவனுக்குள்ளே ஒரு 18 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்தால் வெண்ணிலா பட்டர் குக்கி ரெடி. பார்த்தீங்களா, இதுதான் கரெக்டான பிஸ்கட் பேக்கிங் டைமு. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு பேட்ச் வச்சிங்க அப்படின்னா இப்போ 18 மினிட்ஸ்க்கு வச்சுருக்கிறது ஒரு 16 மினிட்ஸாக குறைச்சிக்கணும். இப்போ வெண்ணிலா பட்டர் குறைச்சிக்கணும். ரெடி. இந்த பிஸ்கட்டை இப்போ பிரேக் பண்ணி காமிக்கிறேன். எப்படி பர்ஃபெக்டாக இருக்குன்னு பாருங்கள். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.